நிறைய கமர்ஷியல் படங்கள் நடிச்சிருக்கீங்க. ம். இன்னொரு பக்கம் ரொம்ப வித்தியாசமான படம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரியதர்ஷனுடைய காஞ்சிபுரம். ஆமாம் சார், ஆமாம் சார். எப்படி இருந்தது அந்த மாதிரி வாய்ப்புகள்? அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து ஏஎல் விஜய் சார் தான். டைரக்டர் ஏஎல் விஜய் சார். அதில் வந்து அவர் அசோசியேட்டாக. அவருடைய மதராஸ் படம்லாம் தான் நடிச்சிருக்கீங்க ஆமாம். நீங்க. அதுதான் வந்து எனக்கு அவருக்கு உண்டான ஃபஸ்ட்டு படம். அவர் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டார் அஜித் சாரை வச்சு. பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அசோசியேட்டாக பிரியதர்ஷன் சார் ஒர்க் பண்ணார். அந்த படத்தை எனக்கு மேல பெரிய பக்தி. ஆமாம், பெரிய பக்தி அவருக்கு. அந்த படத்தை எனக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சது அவர் தான். ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை வந்து கொடுத்துருந்தார். அற்புதமான கெட்டப், முக்கியமாக அந்த பீரியடுக்கு உண்டான அதே கெட்டப்பை வந்து என்னை அந்த ரஷீத் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவர் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு மேக்கப் மேனு. அவர் வந்து அவ்வளோ அழகாக என்னை வந்து ஓல்டு கெட்டப்பை மாற்றினார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வருஷ நாடு படத்தில் நான் நடித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் ஒரு 6 மாதம் வந்து இந்த காஞ்சிபுரம் படத்தில் என்னோடய ஓல்டு கெட்டப்பை என்னோடய ஃபோட்டோ செல்ஃபோனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருந்தேன். எங்கே போனாலும் சார் இந்த படம் பண்ணியிருக்கேன் சார், இந்த படம் பண்ணியிருக்கேன் சார், முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் சார், அப்படியே எடுத்து காமிப்பேன். அப்படி நான் வந்து மாயி படத்தோட இயக்குனர் சூரியபிரகாஷ் சார்கிட்ட அந்த கெட்டப்பை காமிச்சதுனால தான் எனக்கு அந்த வருஷ நாடு படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. அந்தளவுக்கு அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற அந்த ஒரு ஓல்டு கெட்டப்பில் ஒரு கம்பீரமான ஒரு கெட்டப்பை வந்து போட்டிருப்பார் ரஷீத் சார். அவ்வளோ பெரிய கேரக்டர் எனக்கு கொடுத்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் ஏ விஜய் சார் தான்.